ஹலோ. வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வடபழனியில் வந்து பல ஆஃபீஸில் வந்து நான் ஃபோட்டோ கொடுத்து நடிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு நான் தேடி இருக்கிறேன். ஸோ எனக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி நடுங்கும் உள்ள என்ன பேசுறதுன்னு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசணும்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீமே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசும்போதே தெரிஞ்சு யாருமே ஒரு யூஸ்வலாக பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஜென்ரிக்காக ஒரு யூஸ்வலாக படத்தில் பேசாத மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூஸ்வலாக வந்து நம்ம காமெடி பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக இப்போ அர்ஜுன் ரெட்டி, இப்போ சேது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம், இன்டென்ஸான மூவிஸ். பட் இது வந்து ஒரு த்ரில்லர். நல்லா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு த்ரில்லர் தான். நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்திருப்போம், லவ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்ட்னர்ட்ட இருந்து கண்டிப்பாக மறைச்சிருப்போம். அது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே யாருமே ரொம்ப நல்லவரும் கிடையாது, ரொம்ப கெட்டவரும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருப்போம். அது அவங்க நல்லதுக்காகவும் இருக்கலாம், நம்ம நல்லதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படி மறைக்கும் போது அந்த ஒரு திக்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். ஐயோ இது இப்படி கண்டுபிடிக்கும், ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்களோ, இல்லை இந்த மெசேஜை படிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த த்ரில்லிங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க த்ரில்லர் வந்து என்னதான் மர்டர் மிஸ்ட்ரி இல்லை வேற எந்த மாதிரி படத்துலையுமே வராது. அது வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு நியூ கைண்ட் இந்த படம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்ஸை வந்து பற்றி பேசியிருக்காங்க. நம்மளே பார்ப்போம், இப்போ இந்த மெசேஜை யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான், நம்ம லைஃபே காலின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ஹஸ்பண்ட், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு ஹஸ்பண்ட்டை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றது தான் கதை. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் நிறைய விஷயங்கள் பற்றி ஆக்சுவலாக பேசுது. ஆக்சுவலாக நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நியூஸ் அண்ட் மீடியா எடுத்தால் இப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும் டிவோர்ஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருது கண்டிப்பாக. இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே யாரையுமே பிடிச்சலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயம் மறைக்கிறோம்னாலே அவங்க நம்மளுக்கு தேவைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து ஒரு பயத்தில் இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் மறைக்கிறோம். அப்படி அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு நினச்சோன்னா ஓப்பனாக பண்ணிவிடுவோம். அது யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அது கல்யாணம் ஆயிருந்தாலும், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, நான் என்னன்னாலும் பண்ணுவேன்னு நினச்சா அந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாதான் அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒன்று வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், என் பாஸ்ட்டில் உள்ளதோ இல்லை ப்ரெசென்ட்டில் உள்ளதே ஹோல்ட் பண்ணுறேன்னு நினச்சாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. பட் இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. அப்படி மறைக்கிறது தப்பு தான். பட் எவ்வளோ ஹானஸ்டாக இருந்தால் அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அதை வந்து எப்படியாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது இந்த தப்பெல்லாம் மறைச்சி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். அது வந்து நிறையா டைம் பேக் ஃபயரும் ஆகும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் இப்போ எஸ்பெஷலாக இப்போ இந்த சினிமா இந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா டிவோர்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு சைடு கல்யாணம் அந்த விஷயங்கள் பார்த்தா இன்னொரு சைடு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இப்போ இந்த சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு. இப்போ ஏன்னா நான் வந்தேன்னா, நான் இப்போ இங்கே வரும்போது என்ன ஏதுன்னே தெரியாமல் ரொம்ப ஒரு ஒரு பிளைண்டாக தான் வந்தேன். அதனால தான் இங்கே வரவே முடிஞ்சுச்சு. நம்ம ரொம்ப யோசிச்சா இந்த ஃபீல்டில் வரவே முடியாது. அந்த கஷ்டம் ரொம்பவே அதிகம். இப்போ மென்டல் ஹெல்த்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசணும். இதை நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ்லேயும் பேசியிருந்தேன். பட் மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலைன்றது டெய்லிலாம் இருக்காது. இப்போ நான் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோஸ் கிட்ட வந்தேன் பிரசாத்துக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு இங்கே வரத்துக்கு. ஆனால் நான் படம் நடித்தது ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50 நாள் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. நான் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லலை. கொஞ்சம் அப்கமிங்கில் இருக்கிறவங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 50-60 நாள் தான் வேலை இருக்கும். இல்லை பெரிய ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இப்போ விஜய் சார், அஜித் சார் மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அவங்க ஒரு படம் நடிப்பாங்க வருஷத்துக்கு. அவங்களுக்கு ஒரு 120 நாள் தான் வேலை இருக்கும். மேக்ஸிமம் 100 நாள் இருக்கும். மீதி 200-300 நாள் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கணும்.
அந்த 300 நாள் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அந்த மென்டல் ஹெல்த்னால. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க பல பிரச்சனை இருக்கும், காசு வராது, 9 to 5 ஜாப் மாதிரி இது கிடையாது சினிமா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி போறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்குமே இங்க நடக்கிறது தான். ஸோ அந்த கஷ்டத்தையும் தாண்டி இங்க நம்ம நினைச்சிருக்கணும்னா நம்ம கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம நம்ம அந்த 60 நாளுக்கு வேலை பண்றதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த 300 நாள் இது சொல்றது வேணா ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஆனா சொல்ற அளவுக்கு ஈஸி கிடையாது. இப்போ நம்ம இப்போ ஒருத்தரோட ஒரு ஒரு சைடை பார்ப்போம், லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை அந்த தப்புல இருந்து அவங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத ஒரு சைடு பார்ப்போம். பட் நம்ம இன்னொருத்தரோட சைடையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு எம்பத்தின்ற விஷயம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நம்மளோட பீஸ்க்காக. ஏன்னா நம்ம இன்னொருத்தரோட இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த தப்பை மட்டுமே சொல்லாம அவர் ஏன் பண்ணாரு, என்ன எதனால நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன வச்சே சொல்றேன், இப்போ நான் ஒரு படத்துல போயிட்டு ஃபுல்லா ஆடிஷன்லாம் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து அந்த படம் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, எனக்கு பயங்கரமா கோவம் வரும். நான் என்னோட பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போய் பண்ணுவேன். ஏன்னா அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் எங்கேயாச்சும் போவேன், டிராவல் பண்ணுவேன், அதை வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அவங்கள பத்தி யோசிச்சோம்னா, ஐயோ இது அவங்க வேணும்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸா இருந்திருக்கும், இல்லை நம்மளோட பெட்டரா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ்க்காக நம்ம இதெல்லாம் யோசிச்சோம்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரியா இருக்கும். இன்னொன்று அவங்களையும் நம்ம ரொம்ப தப்பான ஒரு மோட்டிவ்ல பார்க்க மாட்டோம். ஸோ இந்த எம்பத்தி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. லைக் இப்போ நம்ம டக்கு டக்குன்னு கை நீட்டி சொல்லிடுறோம், இவன் தப்பு அவன் தப்பு, இவரோட இவரோட ஃபேமிலி சரியில்லை, அவரோட ஃபேமிலி சரியில்லை, இவர் சரியா பார்த்துக்கல, அவங்க சரி. பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவங்க மற்றவங்களோட ஒரு சைடையும் பார்த்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்தோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பீஸ் வந்து கொடுத்துருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கறதுனால. அதெல்லாம் தாண்டி இப்போ நான் படத்தை பத்தி பேசும்போது ஆக்சுவலாக இந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த படமே. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்குது. நம்ம ஓவரால் பர்சனல் லைஃப்லயும் சரி, மீடியாலையும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ போட்டாவோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி பேசினாவோ ரொம்ப நிறைய ஒரு ஒரு ட்ராக்ஷன் வருது. இந்த படத்துல என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா வரேன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ் எல்லார் லைஃப்லயுமே இருந்திருக்கும். இப்போ நீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்திருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது, அதுல எந்த தப்புமே கிடையாது. அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது தான், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம முன்னேறி அடுத்ததுக்கு போறோம்னு. பட் எங்க அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். அப்போ வந்து 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கும்போது ஒரு கம்பேரிசன் ஒரு ஃபேக்டர் வருது. எப்படின்னா, ஏய் அங்க இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், அவன் என்ன எப்படி பார்த்துக்கிட்டான், இப்படின்றத அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தியோ சொல்லும் போது அந்த கரண்டா இருக்கிறவங்களுக்கு மைண்ட் வந்து உடஞ்சிரும். ஏன்னா என்னைக்குமே அந்த கம்பேரிசன் வந்து நம்ம பண்ணவே கூடாது. அப்படி அங்க இருக்கும்போது ஜாலி அப்படி இருந்தா அது எக்ஸே கிடையாது, அதை விட்டுட்டு போயிடணும். அதனாலதான் இங்க பல பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கும் பர்சனலா நடந்திருக்குது. நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் இருக்கிறேன், அப்புறம் இதுக்கு அந்த எக்ஸை பத்தி அப்ப அவங்க கூட போய் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு 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 கோபமும் வரும், ஒரு இதுவும் வரும். இந்த கம்பேரிசன் ஏன் சொல்றேன்னா, இந்த கம்பேரிசன் ஒண்ணு மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணும், இல்லை நம்மளை அஃபெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ எப்படி பார்த்தாலுமே ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டரா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறேன்னா கண்டிப்பா என்னோட இன்னொரு ப்ரொஃபைல் ரொம்ப பெட்டரா இருக்கும். இதை நான் மென்டல் ஹெல்த்தோட சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 5 hours 6 hours சோஷியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஃபாலோயிங் வரும், ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஒரு பயங்கர போஸ்ட் வரும், ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய ஸ்டார் ஆவாரு. அது தப்பே கிடையாது. மக்களுக்கு யாரை எப்போ பிடிக்கும்னு சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு எப்போ பிடிச்சாலுமே நம்ம ஏத்துக்கணும். ஸோ இந்த கம்பேர் பண்ணி நான் அவனோட பெட்டரா தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, இல்லை அவன்லாம் ஒரு ஆளா, அவன் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆளாறான், இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளையும் கெடுத்துப்போம், கூட இருக்கவங்களையும் கெடுத்துப்போம் அந்த அந்த ஒரு கோவத்துல. ஸோ இது எல்லாத்தையுமே ஏன் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா, இந்த 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 சுச்சுவேஷன்லாம் நானும் இருந்திருக்கிறேன். நானும் இப்படி இப்படி யோசிச்சிருக்கிறேன். என்னோட லைஃப்பும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்குது. அப்புறம் யோசிச்சேன், இதெல்லாம் எதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம்,
நம்மளோட தட்டில் இருக்கிற சோறை யாருமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தன் தட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவன் சாப்பிட்டு போகிறான். நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோதான், இது சாப்பிட்டா போதுன்ற மாதிரி ஒரு ஜோனில் தான் இப்போ வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து ரிலேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ரிலேஷன்ஷிப், மென்டல் ஹெல்த், ஸோ எல்லாத்த பற்றியுமே பேசுது. இதுக்கு பெருசாக ஒரு சொல்யூஷன்லாம் நம்ம கொடுக்கல, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால். பட் எல்லாத்தையும் ஒரு ஹியூமனைஸ் பண்ணணும். இப்போ 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 2வது நாளில் வந்து எனக்கு இந்த புருஷனை பிடிக்கல, இல்லை இந்த ஒய்ஃபை பிடிக்கலன்னா, இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே, என்ன இப்போ வந்து சொல்கிறேன்னு கேட்குறது ஈஸி. பட் அதை கேட்குறதையும் கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா பெட்டர். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாங்களோ இப்போ யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோணி இருக்குதுல்ல, அது அட்லீஸ்ட் சொல்கிறாங்களே. சில பேர் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஏதோ பண்ணுறாங்க. பட் அந்த சொல்கிறத வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒரு மெயின் இது. ஏன்னா இந்த டாபிக் நம்ம இது வரைக்கும் பேசினதே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே போயிடுவோம். ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணியா அப்படின்ற மாதிரி போயிடுவோம். தெரிஞ்சாலும் ஓகே, ஏதோ ஒரு மோமெண்ட்ல அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை, இல்லை பிடிக்கல. சரி யோசி, கேளு. அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியல, இப்போ அவன் பெரிய சைக்கோவா இருக்கிறான், என்ன பண்றது? ஸோ அந்த சைக்கோ கூடயே வாழ முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சின்ன வயசுல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். எங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சண்டை டெய்லி நடக்கும். நான் வந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பாத்திரம்லாம் உடையும். ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு அந்த ஒய்ஃப் போட்டு இது பண்ணுவோம். நான் யோசிப்பேன், டெய்லி என்னடா இப்படி நடக்குது, எப்படா இந்த மனுஷன் இவங்களோட இவ்வளவு நாள் இருக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் இன்னைக்கு தேதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொஞ்சம் செட் ஆகலன்னா சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அந்த விதத்தில் நம்ம ரொம்பவே மாறி இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணால் நல்லது அப்படின்றது எனக்கு தோணுது. இதை தாண்டி இப்போ நம்ம பேஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை நோக்கி கொஞ்சம் ஓடிட்டே இருந்தோம்னா இது எல்லாமே மறந்துடும் தோணுது. இதை நான் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் விஜய் சாரோட மாஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் அஜித் சாரோட துணிவு பண்ணியிருக்கேன். அந்த டைம் நிறைய பர்சனலாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு ஹியூமனாக இருக்காங்க. ஒரு நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க பண்ணுற எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வேற மாதிரி நம்ம வந்து அவங்களும் சாதாரண மனுஷங்கன்றது எனக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சு. ஏன்னா நானுமே அப்படி தான் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அஜித் சார் ஃபேனு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அட்டகாசம் படத்துக்குலாம் கணபதி ராம் தியேட்டர்லாம் அந்த கதவை உடச்சிட்டு போயிருக்கோம். அப்படி பார்த்தவரை வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது இல்லை பேசும்போது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்களுக்கும் நம்மள மாதிரி சாதாரண ஆசைகள்லாம் இருக்குது, ரொம்ப சாதாரணமான ஒரு பழக்கங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே எனக்கு அங்கே பழகும்போது தான் புரிஞ்சுச்சு. ஸோ இது ஸ்டார்ஸ்ன்றதுனால அவங்க ரொம்ப இவங்க எப்படா இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி இல்லாமல் இவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் நல்லதும் இருக்கும் கெட்ட சைடும் இருக்கும். ஸோ தே ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ். அந்த ஒரு ஜோன் வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ இது எனக்கு என்ன ஏன்னு தெரில, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நிறையா மீடியா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படமும் அதை பற்றி பேசுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து இந்த டைமுக்கு ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் த்ரில்லர்ன்றது ஒரு புது ஜானராக இருக்கும். ப்ளஸ் டேரக்டர் சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி வந்ததுலேருந்தே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலையும் உங்கள் சப்போர்ட் தேவை. இதை அப்படியே இக்னோர் பண்ணிடாமல் ஒரு ரிவ்யூஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூஸ் போடுங்க. வியூஸ் வருதுன்றதுக்காக இல்லை அதுக்காக நம்ம, ஏன்னா நானே பார்ப்பேன் நிறைய படத்துக்கு ரிவ்யூஸே வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ரிவ்யூஸ் இருந்தால் போடுங்க, நல்லதோ கெட்டதோ போடுங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் பேசினதாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் பேசின கருத்தாக இருக்கட்டும், அது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ரைட்டாக இருக்கலாம். ஸோ பட் அந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அட்லீஸ்ட் பேசவா செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த படம் காசு எடுக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல படம் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு இக்னோர் பண்ணிடாமல் ஒரு ஒரு பேச்சாச்சு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிகினிங்காக இருக்கும். என் கூட நடித்தவங்க நிவேதா, அதுல் எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ். அவங்களுக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாசர் சாரோட நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ப்ளஸ் லக்ஷ்மி பிரியா, கீதா மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சீக்கிரமே இன்னொரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.